பிரேமா, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு நைட்டோட ஷட் டவுன் ஆக போகுதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஒரு பில் பாஸ் பண்ணலன்னா அது என்னன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காலகட்டத்தில் யூஎஸ் கவர்மெண்ட்டும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வருடத்துக்கு ஒரு முறையோ வந்துக்கிட்டு தான் போயிட்டுருக்கு. அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆக போகுதுன்னு கடைசி நேரத்தில் எப்படி நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஒரு பில்லை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் வச்சுட்டு இந்த பில்லை பாஸ் பண்ணால் போச்சு, இல்லைன்னா யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த தடவை வந்து ரொம்ப க்ரூஷியலாக போயிட்டுருக்கு. அடுத்து புது கவர்மெண்ட் வரப்போது நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்க. அடுத்து அந்த புது கவர்மெண்ட் புது டிமாண்ட்ஸோடு வராங்க. ஸோ இதெல்லாம் பாஸ் பண்ணால் தான் நாங்கள் இந்த பில் பாஸ் பண்ண விடுவோன்னு. ஒரு வேளை இன்றைக்கி நைட்டோட ஷட் டவுன் ஆச்சுன்னா, இந்த வீடியோ வந்து நம்ம வெள்ளிக்கிழமை எடுக்கிறோம், வெள்ளிக்கிழமை நைட்டோட லிமிட் முடியுது. ஸோ அதோட வந்து கஜானா காலி. ஸோ அதோட ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா நிறைய துறை சரியாக இயங்காது, நிறைய இடத்துல வந்து ஆள் குறைப்பு நடக்கும். கவர்மெண்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி எந்தெந்த துறையெல்லாம் இயங்காது. முக்கியமாக ட்ராவல் பண்ணுறவங்களாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டாக இருக்கும். கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிரேமா, சொல்லிட்டா இன்னைக்கு வந்து நான் ஹாலிடே பர்ச்சேஸ் வந்து ஜேக்ரூவில் பண்ணியிருக்கேன். இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்பவே இன்னைக்கு நல்ல சேவிங்காக பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இது பாப்பாக்கு எடுத்து இதெல்லாம் $5 தான் இந்த பேண்ட்டு. ஆமாம், அதுக்கு மேலே $50 வாங்கினா $20 ஆஃப் இருந்ததுல. ஆமாம், $20 ஆஃப் இருந்தது. ஸோ இது $5. இது தீரனுக்கு இந்த மாதிரி ஸ்வெட் ஷர்ட்டும் கிடைச்சிது. சூப்பராக இருக்குது. இது $5 தானே? ஆமாம், இது $5 தான். இது எல்லாமே வந்து $5 தான். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து நான் எனக்காக வாங்கினேன். ஆக்சுவலாக ஜேக்ரூவில் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இந்த வெல்வெட் ட்ரெஸ் வந்து ஐ திங்க் $6 என்னமோ எடுத்தேன். வெறும் $6 தானே அது? ஆமாம், இது செம்மையாக இருக்குது. $6 ரொம்ப நல்லா இருந்தது. ஷூ கிளியரன்ஸ் நினைக்கிறேன், $5க்கு போட்டிருந்தாங்க. நீங்களும் வேணால் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பார்க்கவே நிறையா ட்ரெஸ்ஸஸ்லாம் பிடிச்சிருந்துச்சி. ஒரு ஜாக்கெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் வாங்கணும்னு ஆசை. ஸோ இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இந்த மாதிரி ஜாக்கெட்டு. ஸோ இது வந்து ஐ திங்க் $48 அந்த மாதிரி. பரவாயில்ல, சூப்பர் இல்லை? ஆமாம், இது கண்டிப்பாக நம்மளால ஃபுல் ப்ரைஸாக வாங்க முடியாது. $40 நல்ல. இது ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட பிரேமா. இது வந்து $200 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளியரன்ஸ், அதுக்கப்புறமே ஏதோ கிளியரன்ஸ்லாம் அப்ளை பண்ணி இது அரௌண்ட் $45 அந்த மாதிரி ஏதோ வந்தது. ஸோ நான் கீழே வந்து ஜேக்ரூவோட லிங்க் கொடுக்குறேன். அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா $20 இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி $50 பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த $20 லெஸ் ஆகும். ஸோ நீங்கள் கிளியரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஐ திங்க் இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹே guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். பிரேம், எதனால ஷட் டவுன் அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்க. என்னன்னா வந்து ஒரு யூஎஸ் கவர்மெண்ட்டை ஒரு வீடு மாதிரி நம்ம வச்சுப்போம். நம்ம வீட்டுக்கு வந்து பட்ஜெட் போடுவோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ யூஎஸ்ல இருக்கோம்னா வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் பட்ஜெட் வச்சுக்கோங்க, ஒரு $6000 செலவாகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கையிருப்பு காசு வந்து நமக்கு பிளான் இருக்கும். ஸோ வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம இவ்வளோ கையிருப்பு இருக்குது, நம்ம மாதம் இவ்வளோ செலவு பண்ணிட்டு வரலாம். ஸோ கடைசி நேரத்தில் வந்து நமக்கு கையிருப்பு செலவு எல்லாமே போயிடுச்சு. ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கோங்க, இப்போ 2 மாதம் ஓடணும்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு $6000 ஒரு $12000 வேணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புது பட்ஜெட் போடணும், ரைட்? இல்லைனா நம்ம எங்கேயாவது கடன் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இதுவே நம்ம யூஎஸ் கவர்மெண்ட் வச்சுப்போம். யூஎஸ் கவர்மெண்ட்டோட வருடாந்திர காசு எவ்வளோ வச்சுருக்காங்களோ எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே செலவு பண்ணணுன்னா அவங்க காங்கிரஸ் அப்ரூவோட எங்களுக்கு இது இன்னும் பட்ஜெட்டுக்கு இவ்வளோ வேணும், இது அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடன் வாங்குறதோ இல்லை வேறு எந்த முறையிலையாவதோ அவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்தாகணும். இல்லைனா ஓட்ட முடியாது. மேக்ஸிமம் கடன் தான் வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கடன் வாங்குறதுக்கான அந்த அப்ரூவல் வாங்கிட்டு போய் வாங்கி ஆகணும். ஸோ இது வந்து இப்போ டெமோக்ராட்ஸ் பார்ட்டி ஆளுங்கட்சி. ஸோ இப்போ ஆளுங்கட்சியோட பெரும் தலைவலி அதுதான். இன்றைக்கி ஃப்ரைடேவோட அவங்க கஜானா காலி. இதுக்கு மேலே கவர்மெண்ட் ரன் பண்ணணும்னா, ஏன்னா கவர்மெண்ட் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ரன் பண்ணணும்னா அவங்களுக்கு காசு வேணும். ஸோ இதை வந்து பாஸ் பண்ணணும்னா 2 அவையிலையும் பாஸ் பண்ணணும். ரிப்பப்ளிகன் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா இவங்க வந்து ஹவுஸ்லேயும் பாஸ் பண்ணணும், செனட்லேயும் பாஸ் பண்ணணும். இவங்க சப்போர்ட் இல்லாமல் பாஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் வந்து இவங்க வந்து அப்படியே பைபார்ட்டிஷன் பில்லாக ஒன்று பாஸ் பண்ணணும் ஆரம்பிச்சு அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறாங்க. என்னாச்சுன்னா வந்து இவங்களோட பிளான் பார்த்தோன்னா ஒரு 1000 கணக்கான பேஜ் எடுத்துகிட்டு போய் ஒரு புதன்கிழமை வாக்கில் கொடுத்தாங்க. ஸோ இந்த பில்லை பாஸ் பண்ண போகிறோம் பைபார்ட்டிஷன் பில்லான்னு. உடனே போர்க்குடி தூக்குறாங்க. யார் தூக்குறாங்கன்னு பார்த்தா டாஜ்லேருந்து எலான் மஸ்க்கும் விவேக் ராமசாமியும், ரைட்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி. ஸோ இனிமேல் தான் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்க தான் வந்து இதன் என்னப்பா ஓவர் நைட்டில் வந்து 1000 கணக்கான பேஜை படிச்சுட்டு வாங்க இந்த பில்லுக்கு சைன் போடுங்கன்னு எப்படி சைன் போட முடியும்? இந்த பில் பாஸ் பண்ண முடியாது, நிறைய டிமாண்ட்ஸ் வேணும் அப்படின்னு ரிப்பப்ளிகன் சைட்லேருந்து வந்தாங்க. அடுத்த புது பிரசிடெண்டாக வரப்போகிற ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய ஒரு டிமாண்டோட வந்தார். நீங்கள் 2 விஷயத்துக்கு ஒத்துக்கணும், மிக முக்கியமான 2 விஷயம். என்னன்னா வந்து இப்போ வந்து டெப்ட் சீலிங்னு ஒரு விஷயம் இருக்குது, அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வந்து உயர்த்தப்பட்டிருக்கு, ரைட்? அதோட என் பீரியட் வரப்போகுது. இந்த டெப்ட் சீலிங் நீங்கள் உயர்த்தினீங்க பார்த்தீங்களா, இன்னும் 2 வருஷத்துக்கு அதை சஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதான் நம்ம எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கலான்னு 2 வருஷத்துக்கு அதை அப்ரூவ் பண்ணுங்கள் 2 அவையிலையும். ஏன்னா அடுத்து அவங்க கவர்மெண்ட் தானே வரப்போகுது. இப்போ முன்னாடியே வந்து துண்டை போட்டார் தலைவர். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு வாங்க. ப்ளஸ்
இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த நீங்கள் பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா, இன்னொரு 3 மாதம் சேர்த்தே வந்து பட்ஜெட்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் வந்த உடனே எதெல்லாம் இவருக்கு சாதகமான விஷயம் வேணுமோ அதை கேட்டார். கண்டிப்பாக ஒத்துப்பாங்க டெமோக்ராட்ஸ், கண்டிப்பாக ஒத்துக்கல. ஈவன் ரிப்பப்ளிகன் சைட்லேருந்தே அதுக்கு வந்து போர்க்கொடி தூக்குனாங்க. ஈவன் ரிப்பப்ளிகன்ஸே நிறைய பேர் வந்து எப்பயுமே இந்த டெப்ட் சீலிங்கை வந்து ஆதரிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து போர்க்கொடியை தூக்கிட்டு இது ஹவுஸில் இந்த பில்லு வந்து காலி ஆயிடுச்சு. டெப்ட் சீலிங்லாம் என்னன்றதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ கடன் வாங்குறதுக்கான உச்சவரம்பு, இப்போ நம்ம ஒரு வீடு மாதிரி வச்சுப்போமே, இப்போ நம்ம வீடை வந்து ரன் பண்ணணும்னா நமக்கு கடன் வேணும்னா நம்ம கிரெடிட் கார்டு லோன் ஏதோ ஒன்று எடுக்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம கிரெடிட் செக் ரன் பண்ணிட்டு அப்பா உனக்கு வந்து ஒரு $5000 நம்ம வந்து கடன் தரலாம் அப்படின்னு ஒரு உச்சவரம்பு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே கவர்மெண்ட்டுக்கு அவங்களே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு உச்சவரம்பு. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் எப்போ இது பண்ணாங்கன்னா முதல் உலகப்போர் சமயத்தை தான் பண்ணாங்க. ஏன்னா யூஎஸ் கவர்மெண்ட் இஷ்டத்துக்கு கடன் வாங்கிட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க, இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க. கடன் வாங்குறதுனா இப்போ கவர்மெண்ட் எங்கேருந்து வாங்குவாங்க? கடன் வாங்குறதுனா கவர்மெண்ட் என்ன செய்வாங்கன்னா வந்து கவர்மெண்ட் பாண்டு, அதாவது பேப்பர்னு வச்சுக்கலாமே. ஸோ பேக்டு பை த யூஎஸ் கவர்மெண்ட். ஸோ அதை ரொம்ப நம்புவாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் பாண்டை வந்து மக்கள்கிட்ட விநியோகம் பண்ணுவாங்க. ஈவன் வந்து ஃபாரினர்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈவன் சைனா நிறைய வந்து யூஎஸ் கவர்மெண்ட் பாண்டை வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க பாண்டு வாங்கிட்டாங்கன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க பாண்டு வாங்கிட்டு ஒரு $10,000 ஒரு எடுத்துக்காட்டுக்கு $10,000 பாண்டு வாங்குறாங்கன்னா அந்த $10,000 அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருப்பாங்க. யார்? யூஎஸ் கவர்மெண்ட். ஸோ இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் செலவு செய்ய காசு வந்துடுச்சு. யூஎஸ் ட்ரெஷரியிலேருந்து பாண்டை விற்று அந்த காசு வந்துருச்சு. ஸோ அதை செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களோட கடனுக்கான அந்த உச்சவரம்பு ஏறிக்கிட்டே போகுது. ஸோ இதுக்கு தான் ஒரு சீலிங் போட்டாங்க. இதுக்கு மேலே நீ வந்து இஷ்டத்துக்கு அந்த பேப்பரை விற்காத, ஒரு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. இதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறது ட்ரம்ப் அவர்கள். ட்ரம்ப் எப்பயுமே வந்து இந்த டெப்ட் சீலிங்னு ஒன்று வைக்காதீங்க, எங்களுக்கு தேவை கவர்மெண்ட் ரன் பண்ணணும், காசு வேணும்னா நாங்கள் கடன் வாங்கிட்டு ரன் பண்ணிட்டு போகிறோம், பின்னாடி கடனை கட்டிக்க போகிறோம், அதனால் இந்த டெப்ட் சீலிங் ஒன்று வைக்காதீங்கன்னு ரொம்ப நாளாக போர்க்குடி தூக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நைஸாக உள்ள நிறுத்திட்டு ஒரு பிளான் பியே போட்டாங்க. அதுக்கு யாருமே ஒத்துக்கல. ரைட், நாங்கள் டெப்ட் சீலிங்னா நீங்கள் வந்து உயர்த்த முடியாது, ஏன்னா ஏற்கனவே நிறையா முறை உயர்த்தி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்படி ரெண்டு சைடும் டெமோக்ராட் சைடு டெப்ட் சீலிங்கை பற்றி இங்கே கொண்டே வராதிங்கிறாங்க. இங்கே வந்து ரிப்பப்ளிகன்ஸில் நிறைய பேர் ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து இல்லை அதெல்லாம் கொண்டு வந்தால் தான் நாங்கள் அப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஈவன் வந்து இன்னும் நிறைய விஷயம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் ரெண்டு பக்கமும் இருக்கு பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது ஒரு சந்தோஷமான விஷயம் வந்துச்சு. அது என்னன்னா வந்து ஹவுஸில் வந்து பில் பாஸ் ஆயிடுச்சு. ஆனா ட்ரம்ப் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி டெப்ட் சீலிங்க உயரத்துல அதை பத்தி பேசவே இல்லை. இதை பத்தி சொல்லும் போது ரிபப்ளிகன் பார்ட்டிஸ் இந்த ஹவுஸ் ஸ்பீக்கர் மைக் ஜான்சன் சொல்லும் போது இது நான் ஆல்ரெடி வந்து அடுத்த பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட சொல்லிட்டேன். ஈவன் எலான் மஸ்கையும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ரெண்டு பேரும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ ஹவுஸ்ல இந்த பில்லு பாஸ் ஆயிடுச்சு. இது இப்ப செனட்ல பாஸ் ஆகணும். செனட்ல இது பாஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் நிறைய இருக்கு. செனட்ல பாஸ் ஆன உடனே இதை வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்ல அப்டேட் பண்ணுவோம். ஒருவேளை இப்படி இறுக்கி பிடிச்சி ரெண்டு பேரும் நின்றுட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு மிட் நைட்டோட யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆகும். இது ஃபர்ஸ்ட் டைமா? இது பல தடவை நடந்திருக்கு. நீ வந்து 1982 ரீகன் பீரியட்ல பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, 82, 83, 84 ரெண்டு தடவை. ட்ரம்ப் பீரியட்லயும் ஒரு வாட்டி நம்ம இதை பத்தி பேசணும். கரெக்ட். ஸோ ரீகன் பீரியட்ல 87 வரைக்கும் தொடர்ந்து பேக்கரி இழுத்து மூடுற மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் மூடிட்டு இருந்தாரு. ட்ரம்ப் அவர்கள் தான் அந்த பேக்கரியை ரொம்ப நாளா மூடி வச்சிருந்தாரு. வரலாற்றிலே ஐ திங்க் 38 நாள் நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே இந்த அட்ராசிட்டிலாம் அவர் பண்ணதுனால இது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஷட் டவுன் தானே, இழுத்து மூட்டு போங்கன்னு போயிடுவார். இதனால நிறைய டிராவல் பண்ணுவாங்களா, அவங்களுக்குலாம் பாதிப்பு வரும். உங்க ஸ்கிரீன்லேயே பாக்குறீங்க என்ன டிபார்ட்மெண்ட் செயல்படாதுன்னு தெரியும். மிக முக்கியமா நம்ம மக்களுக்கு எது இம்பாக்ட் ஆகும். இப்போ டிராவல் பண்ண போறாங்க, டிஎஸ்ஏ ரொம்ப முக்கியம், டிரான்ஸ்போர்ட் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன், சிபிபி கஸ்டம் பார்டர் ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் எந்த இம்பாக்டும் கிடையாது. ரைட். ஸோ இவங்க வந்து ஷட் டவுன் பண்ணாலும் இது ரெண்டும் எப்பொழுதும் மாதிரி செயல்பட்டு இருக்கும். ஸோ அதனால் ஒரி பண்ண வேணாம். நேஷனல் பார்க்ஸ் அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஐஆர்எஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஃபுட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து க்ளோஸ் ஆகும். மிக முக்கியமாக வந்து கவர்மெண்ட் எய்டட் பார்க்ஸு ஆர் மியூசியம்ஸ் அதை ஃபுல்லாகவே ஷட் டவுன் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஃபண்ட் இல்லாமல் அது ரன்னே ஆக முடியாது. ஸோ அதெல்லாமே ஷட் டவுன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருந்தீங்கன்னா சப்போஸ் இந்த ஹாலிடேஸில் ஸோ மேக் ஷூர் பண்ணிங்க மியூசியம், நேஷனல் மியூசியம்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கா இல்லையான்னு. ஒருவேளை இன்றைக்கி நைட் எல்லாமே சுமூகமாக போயிட்டு நாளைக்கு வந்து ஷட்டர் ஓப்பன் பண்ணால் ஓகே. ஒருவேளை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி. எதனால ட்ரம்ப் ஒத்துக்கவே இல்லை? ட்ரம்ப் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி எது ஷட் டவுன் பண்ணுறீங்களோ இல்லையோ பைடன் கவர்மெண்ட் பீரியடில் முடிச்சு விட்ருங்க, புது கவர்மெண்ட் வரும்போது இந்த ஷட் டவுன்லாம் இந்த பக்கம் வந்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இவன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ட்ரம்ப் வந்து இது அவருக்கு சாதகமாக பயன்படுத்திப்பார். ஏன்னா பைடன் அவர்கள் பதவி விலகும் போது அவர் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு பிரசிடெண்ட்டாக பதவி விலகிறத ட்ரம்ப் விரும்புவார். ஏன்னா அவங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு போட்டி இருந்தது தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரியா பைடன் வந்து அனுப்பணும்னு தான் ட்ரம்ப் விரும்புவார். ஸோ ட்ரம்ப் வந்து விடாப்பிடியாக தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு பேச்சும் வருது. ஆனால் இப்போவே உள்கட்சியில் மிகப்பெரிய ஒரு பூசல் வந்துட்டுருக்கு. என்னன்னா வந்து ரிப்பப்ளிகன்ஸ் வந்து சரி நீங்கள் வந்து எலெக்ட் பண்ண மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க என்ன வேணால் சொல்லுங்கள், ட்ரம்ப் சொல்லுங்கள் ஓகே,
எலான் மஸ்க் ஏன் இதை பற்றி பேசுறாரு, ஒரு பில்லியனர் எதுக்கு இதை பற்றி பேசுறாரு அப்படிங்கிற ஒரு போர்க்குடி தூக்கியிருக்காங்க. ஸோ அவர் மக்களால் எலெக்ட் பண்ணல, அவர் டாஜிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. அவர் வந்து இந்த பில்லு வந்த உடனே இந்த பில்லுக்கு வந்து எதிராகவும் எல்லாரும் இதுக்கு எதிராக ஓட்டு போடணும், இந்த பில்லு இப்படி இருக்கக்கூடாதுங்கிற சொல்றதுக்கு எலான் மஸ்க்கான ரைட்ஸ் என்ன இருக்கு. ஸோ அந்த பில்லை ஃபுல்லாக படிச்சாரு. இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்குறாங்க. ஒரு பொலிட்டீஷியன் அதுக்கு தாண்டி இருக்கணும். பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் எடுத்துக்கலாம். அவர் படித்தவரும் கிடையாது, மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனும் கிடையாது. இன்னைய வரைக்கும் ஆக பெரும் தலைவராக நம்ம தமிழ்நாட்டை ஆண்டவராக வந்து கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், கர்ம வீரர் காமராஜர்கிட்ட ஒரு தடவை ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா வந்து அவருக்கு எப்பயுமே வந்து சீஃப் மினிஸ்டர்ஸுக்கு சில கோட்டாஸ் இருக்கும் ஒரு யூனிவர்சிட்டியில் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற கோட்டாஸ்க்கு நிறைய அப்ளிகேஷன் வருது. ஸோ பெரும் பிரச்சனை, எந்த அப்ளிகேஷனை அவர் செலக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு. ஸோ ஈவன் அவர் கீழே வேலை பார்த்தவங்க அதிகாரிகள், உயர் அதிகாரிகளே குழம்பி போயிருக்காங்க எது எப்படி சூஸ் பண்ண போகிறார் அப்படின்னு. ஒரு 2 நிமிஷத்தில் அவர் சூஸ் பண்ணி முடிச்சிட்டார். ஸோ அவருக்கு பெரும் ஆச்சரியம், எப்படி ஐயா உங்களால் இது முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே விஷயம் தான், அந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தேன், எந்தெந்த அப்ளிகேஷனில் பெற்றோரோட கையொப்பம் அப்படிங்கிற இடத்துல கை நாட்டு இருக்கும் அந்த அப்ளிகேஷன் சூஸ் பண்ணேன். அடுத்து என்னால் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அந்த குடும்பத்தில் வர முதல் பட்டதாரியாக இருக்கணும். இந்த ஒரு சிந்தனை எந்த ஒரு பொலிட்டீஷியனாலும் இல்லை எந்த ஒரு படித்தவங்களாலும் கொண்டு வர முடியாது. ஒரு சிறந்த நாட்டுப்பற்றும் மக்கள் மீது நேசம் உள்ள ஒரு தலைவரால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் வந்து எலான் மஸ்கை வந்து சில நேரத்தில் ஓவர் ரேட்டடாக தான் நம்ம பார்க்குறோமோன்னு எனக்கு எப்பயுமே தோணும். ஏன்னா அவர் எப்பயுமே பிஸ்னஸ் மேன் தான். நம்ம பார்த்தோம் ட்விட்டரை வாங்கிட்டு எக்ஸ் தளமாக மாற்றும் போது எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புறாரு. சரி ரைட், அது வந்து பிஸ்னஸ், அதை வந்து நான் தவறோ சரியோன்னு சொல்ல விரும்பல. ஸோ அதே ஒரு நடைமுறையை நீங்கள் ஒரு அரசாங்கத்திலேருந்து பண்ணவே முடியாது. இப்போ வந்து டாஜில் அவர் வராரு, ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் இருந்துட்டு இல்லை நான் வந்து ஸ்பெண்டிங்கை குறைக்கிறேன் எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறது ஒரு சரியான நடைமுறையே இருக்காது. ஏன்னா ஒரு தாயுள்ளத்தோடு தான் அணுகணும். ஒரு நாட்டை ஆள்பவர் தாயுள்ளத்தோடு தான் அந்த மக்களை அணுகணும். ஸோ அந்த ஒரு விஷயம் ரிப்பப்ளிகன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எலான் மஸ்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் வந்த பிறகு நிறைய டாக்ஸ் கட்டை வந்து அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. மாஸ் டிபோர்டேஷன் நிறைய செலவாகும். ஸோ அதனால இது ஒரு சரியான சந்தர்ப்பம். இந்த டெப்ட் சீலிங்கை நம்ம தூக்கிட்டா இஷ்டத்துக்கு நம்ம அந்த பேப்பரை விற்று கடன் வாங்கிட்டு நம்ம ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கும் இல்லையா. ஸோ இதனால தான் வந்து 2 பக்கமும் டக் ஆஃப் வார் போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது போது ஒருவேளை ரிசால்வ் ஆகிருக்கலாம், இல்லை ரிசால்வ் ஆகாமல் போகலாம். இன்னைக்கு நைட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நைட்டாக இருக்க போது சான்ஸ் கிடைச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க நியூஸில். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வந்து பெல் ஐகான் தட்டி விட்டு போங்க. Thanks for watching this video, friends. நன்றி.